நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலிருந்து சொந்தமாக போடாமல் அதிலிருந்து வர இன்கம்மை வச்சு ஒரு 20-25 மாடு பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். பால் இன்கம் நல்லா இருக்குது. 25,000 மாட்டு இருக்குது. எல்லோரும் எங்கேயும் போக முடியறதில்ல, வர முடியாது. அந்த இதெல்லாம் உண்மையாக 4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த இது இல்லைங்க, நானும் சிலர்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேங்க. ஸோ இந்த டைமில் இது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் பண்ணி பண்ணோம்னா டைமு நிறைய சேவ் ஆகுதுங்க. ஒரு மணி நேரம் தாங்க வேலை. 200-250 அந்த மாதிரி கொண்டு வரணும். ஃபாரினில் போய் வேலை செஞ்சோம்னா எந்த அளவுக்கு இன்கம் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே எடுத்து காட்டணும். அந்த ஒரே எய்ம் தாங்க. 150 இதுக்கு டச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் 2 லட்சத்தை நீங்கள் நோக்கி தான் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் 2 ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்ததுங்க. சனையே நிற்கலைங்க. எல்லாருமே வேண்டாம் கொடுத்துடலான்னாங்க. அப்புறம் கர்ப்பப்பை சுத்தம் பண்ணி அப்புறம் சினைப்பை நிற்க வச்சுருக்கேங்க சார். அடுத்த இது வரைக்கும் எந்த செலவுமே இல்லைங்க சார். சிவாஜி எச்ச பண்ணுற மாதிரி நம்ம சொந்தமாக பண்ணுறதுல வந்து பொய் சொல்லியோ இல்லை எச்சா சொல்லியோ அது ஆக போகிறதில்ல. எந்த லாபம் நட்டம் வந்தாலும் நாம தான் இது பார்க்க போகிறோங்க. அது சொல்கிறதுல வந்து அதில் என்ன இருக்குங்க, சேஃப்டிக்கு கோம்பு மாதிரி போட்டு விட்டாங்க. அந்த சித்திரை வைகாசி மாதம் வந்து வறட்சி கண்டிப்பாக வருங்க. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் கை கொடுத்ததே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே இந்த மாடு தாங்க. டைம் வந்து நிறைய இழுத்துக்குதுங்க. கண்ணுக்குட்டி வந்து வச்சுக்கிறது இல்லைங்க சார். நான் இதை வச்சது வந்து இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஒரே குறிக்கோளாக பார்த்துட்டு இருக்கேங்க. உண்மையை சொல்லணும்னா ஏன் போயிட்டு மாதிரி எனக்கு வந்து பால் ஜாஸ்தியாக கறக்கணுங்க. ப்ரைவேட் இது வந்து கண்டிப்பாக பரவாயில்லைங்க. ஏன்னா 42 வரைக்கும்ன்றதை வந்துருக்குங்க. பருத்தி கொட்டை அது இதெல்லாம் போட சொல்லுவாங்க. செலவு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி நம்ம வருமானம் ஜாஸ்தி அந்த மாதிரி குறிக்கோளை வந்து போய் அடையிற வரைக்கும் நான் அந்த இது கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்பேங்க. இலுப்பநத்தம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எஸ்புங்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த இலுப்பநத்தம் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாகவே எல்லாருமே பால் சொசைட்டிக்கு பால் ஊற்றக்கூடிய மாட்டுப்பண்ணை தொழிலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு அண்ணா இருக்காருங்க. அவர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். என்னோடய பேர் கருணாகரங்க. நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் படிச்சிருக்கேங்க. இருக்கிறது வந்து எஸ்புங்கம்பாளையத்தில் தாங்க. பூர்வீகமே எஸ்புங்கம்பாளையம் தாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? விவசாயம் தான். ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேங்க. பவுண்ட்ரி இதுக்கு இப்போ அலைஸ் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேங்க. அது போயிட்டு இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகலைங்க. இந்த டஸ்ட் இதெல்லாம் செட் ஆகலை. சரின்ட்டு அப்பாவோட சேர்ந்து விவசாயமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விவசாயத்துக்கு வந்துருந்தேங்க. விவசாயம் பண்ணதுலேருந்து அப்புறம் சரி வாழை ஜாதி முல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷம் ஒரு 5 வருஷமாக பண்ணிட்டு தான் இருந்தேங்க. அப்புறம் வீட்டு இதுக்காக நம்ம குழந்தைங்க இது அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மாடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு தேவைக்காக 2 மாடு மட்டும் வாங்கியிருந்தேங்க. அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீட்டு தேவைக்கு போக மிச்சம் கொண்டு போய் சொசைட்டிக்கு விட்ட இது வந்து பெனிஃபிட் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல இன்கம் வந்த மாதிரி தெரிஞ்சுதுங்க. சரி 2 இருக்கிறது வந்து இன்னும் 2 இருந்துச்சுன்னா இதுலேயே இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகிக்கோ அப்படிங்கிறதுனால சரி இன்னும் 2 மாடு வாங்கி பால் இது பண்ணிகிட்ருக்கேங்க. அதான் 2லேருந்து அப்படி எப்படியே படிப்படியாக வந்து நம்ம கையிலிருந்து சொந்தமாக போடாமல் அதிலிருந்து வர இன்கம்மை வச்சு 2 ஒவ்வொன்றா சேர்த்து இப்போ ஒரு 10 மாடு சேர்த்துற அளவுக்கு வந்திருக்குங்க. இன்னும் பண்ணுவாங்க. ஒரு 20-25 மாடு பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். ஓகே. 10 மாடில் எவ்வளோ லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்குறீங்க சார்? சார் 10 மாடில் பார்த்தோம்னா ஒரு செனை மாடு ஒரு 3 மாடு 4 மாடு இருக்குங்க. அப்புறம் ஊசி போடு அந்த மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா கறக்கிற மாடு செனை இல்லாமல் இந்த இது பார்த்தோம்னா ஒரு 4 மாடு கறக்குங்க. 4 மாட்டில் ஒரு நாளைக்கு 70-80 லிட்ரு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நம்ம மாட்டை பராமரிக்கிறத பொறுத்து இருக்குங்க. பால் இதில் வந்து சில பேர் சொல்கிறாங்க இதில் இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு மாட்டுக்கு நல்லா பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு பால் இன்கம் நல்லா இருக்குங்க. இருக்கு. இப்போ நீங்கள் அலாய் கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டுருந்தீங்க, அது எங்கே சார்? இங்கே தெலுங்கு வளைய பிரிவுங்க, குமரன் அலைஸ். அங்கே நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க இறுதியாக? நீங்கள் இங்கே பார்த்தோன்னா 15 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேங்க. அங்கேயே ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக போயிட்டு இருந்தேங்க. சரி அந்த இதில் நம்ம எனக்காக தோணுது தாங்க. சரி நம்ம இதையே பண்ணிகிட்டு இருக்கும்போது நாமளாக ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு அப்பா கூட விவசாயத்துக்கு வந்தாங்க. அவருக்கும் கொஞ்சம் வயசாகிடுச்சுங்க. சரி நம்ம விவசாயம் பார்க்கலாம் அப்படி அங்கே வந்து ஒரு 4-5 வருஷம் நான் விவசாயம் வாழை ஜாதி முல்லை இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் சரி வீட்டிலருந்து பால் அங்கேயே 50 ரூபா 60 ரூபான்ட்டு வாங்கிட்டு இருக்கோம். சரி 2 மாடு மட்டும் நம்ம வச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சேர்த்துனது தாங்க இந்த மாட்டு பண்ணைங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ வருது சார்? சார் மாதம் பார்த்தோம்னா 70 ரூபா 75 ரூபா வருதுங்க. ஒரு 25,000 மாட்டு இதுக்கு அந்த இதுக்கு போயிருதுங்க. ஒரு 25-30 ரூபா மாட்டுக்கு போனாலும் ஒரு 40 ரூபா 45 ரூபா மாதம் இன்கம் இருக்குங்க. அதாவது கம்பேரிசன் பண்ணி பார்த்தா அலைவில் கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது 15,000 ரூபா உங்களுடைய வருமானம்.
இங்கே வந்து நீங்கள் மாட்டு பண்ணை ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வருமானம் மும்மடங்காக நீங்கள் பெருகிருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45,000 வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. கண்டிப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் அங்கே நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுடைய மேல் அதிகாரிக்கு நீங்கள் பயந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆமாங்க. இங்கே வந்து நீங்களே எல்லாத்தையும் சொந்த இது பண்ணுறதுனால எந்த பயமும் இல்லைங்க. நாம் செய்கிறத வேலைங்க. அது காலையில் வேலைன்னு பார்த்தோம்னா கன்னிஸாக வேலை இல்லைங்க. மாட்டு இதில் வந்து உண்மையாக நானும் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கேங்க. எல்லோரும் சொல்லுவாங்க எங்கேயும் போக முடியறதில்ல, வர முடியறதில்ல. நான் இப்போ பாருங்க பண்ணாரிக்கு மாலை போட்டு வந்தேங்க, போய் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தேங்க. இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போகிறது ஒரு நாள், ஸ்டே பண்ணுறது ஒரு நாள், அந்த இதில் இருந்தேங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து இல்லைங்க. காலையில் பார்த்தோம்னா 5 மணிக்கு வந்து பால் கறக்குறேங்க. 5 to 6, 6:15. அப்புறம் கொண்டு போய் பால் சொசைட்டிக்கு பால் ஊற்றிட்டு வரைக்கும் ஒரு 10 நிமிஷங்க. அப்புறம் வந்து அந்த இது மாட்டை கொண்டு போய் இங்கே மேய்ச்சலுக்கு கட்டிடுவாங்க, வெளியே கட்டிடுவாங்க. இங்கே கட்டு தீனி போடுறது இல்லைங்க, வெளியே கட்டிடுவாங்க. வெளியே கட்டிட்டு பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு குழந்தைகள் கொண்டு போய் விடணுங்க. அங்கே போயிட்டு வந்து 9:30க்கு 9:30 மணிக்கு தான் இங்கே தோட்டத்துக்கு வருவாங்க. காலையில் 6:15, 6:30க்கு வீட்டுக்கு போனோன்னா மறுபடியும் 9:30க்குங்க. 9:30க்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வேலைங்க. மசால் பில்லு மாட்டுக்கு வந்து அறுத்து வச்சிட்டோன்னா மாட்டை கொண்டு வந்து 10, 10:30 மணிக்கு தண்ணி கட்டி எல்லாம் கட்டிடுவாங்க. கட்டிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் வேலை சுத்தமாக டோட்டலாகவே இல்லைங்க. எல்லோரும் சொல்கிறாங்க எங்கேயும் போக முடியறதில்ல, வர முடியாது. அந்த இதெல்லாம் உண்மையாக 4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த இது இல்லைங்க. நானும் சிலர்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. ஷெட்யூல் போட்டு நம்ம அந்த வேலையை பிரித்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்ல நாம் பார்த்தோம்னா அந்த சரி கடைசியில் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம், கொஞ்ச நாள் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு தள்ளி டைம் போட்டோம்னா அந்த டைம் ஈவினிங் வரைக்கும் சரியாக போகுங்க. நம்ம இந்த டைமில் இது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் பண்ணி பண்ணோம்னா டைம் நிறைய சேவ் ஆகுதுங்க. அதனால் பரவாயில்லைங்க, ரொம்ப பரவாயில்ல. ஓகே, அதை நீங்கள் மட்டும்தான் சார் இப்படி சொல்லியிருக்கீங்க. இல்லை, எல்லாருமே எங்கேயும் போக முடியல, வரல முடியல. கண்டிப்பாக இல்லைங்க. அதாங்க 9:30க்கு இந்த மாட்டு இதோட சாப்டர் முடிஞ்சதுங்க. அப்போ மறுபடியும் சாயங்காலம் என்ன பாருங்க எல்லாம் கொண்டு போய் கட்டியிருக்கேங்க. 5:30 மணிக்கு 5:45 தான் கொண்டு வந்து கட்டினான்னா பால் ஒரு மணி நேரங்க. பாலுக்கு மிஷின் போட்டுங்க, தட்டு கட் பண்ணுறதுக்கு மிஷின் போட்டிருக்கேங்க. ஒரு மணி நேரம் தாங்க வேலை. 1 மணி நேரம் மறுபடியும் அந்த தீனியெல்லாம் எடுத்து நைட்டு வைக்கிறதுல ஒரு அரை மணி நேரம். சாயங்காலம் பார்த்தோம்னா 1.5 மணி நேரம், காலையில் ஒரு 4-4.5 மணி நேரம் தாங்க வேலை. சரிங்க சார். இப்போ இந்த டார்கெட் நீங்கள் 20 மாடுகள் சொன்னீங்க தெரியுங்களா? உங்களுடைய டார்கெட் வந்து 20 மாடுகள் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இவ்வளோ லிட்டர் நம்ம டார்கெட் வச்சு அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த 20 மாடுகள் பிளான் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக. உங்களுடைய டார்கெட் எவ்வளோ லிட்டர் பாலுங்க? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 200-250 அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் மந்த்லி எல்லா செலவு போக ஒரு 1.5 2 அதுக்குள்ளே பக்கமாக கொண்டு வரணுங்கிற ஒரு ஃபாரினில் போய் வேலை செஞ்சோம்னா எந்த அளவுக்கு இன்கம் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே எடுத்து காட்டணும். அந்த ஒரே எய்ம் தாங்க. உண்மையாக சூப்பர். கண்டிப்பாங்க. அந்த இதே தாங்க. அப்போ நீங்கள் 250 லிட்டர் பாலுங்கும் போது ஒரு நாளைக்கு 250 லிட்டர்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2250 லிட்டர் வந்து நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க. அப்போ வந்து உங்களுடைய மாத வருமானம் எவ்வளோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க? சார் அதாங்க சார், நான் எல்லா செலவு போக சொல்லிட்டு இருக்கேங்க. எல்லா மாட்டுக்கு பண்ணுற அந்த இது ஃபுல்லாக செலவு போக மந்த்லி ஒரு 150 to இதுக்கு டச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் 2 லட்சத்தை நீங்கள் நோக்கி தான் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே சார், நம்ம வந்து அந்த ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம பயணம் பண்ணால் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் இல்லைங்களா? அது எவ்வளோ ஆண்டுகளில் இது நம்ம சாத்தியமாக வாய்ப்பு இருக்குங்க சார்? சார் எவ்வளோ ஆண்டுகள்னு பார்த்தோம்னா நம்ம கையிலிருந்து போடக்கூடாதுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு அது என்ன வரவு இருக்குது என்ன செலவு இருக்கிறதுங்கிறது தெரியாதுங்க. நம்ம இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு இது பார்த்தோம்னா 10 மாடு சேர்த்துருக்கு பார்த்தோம்னா ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு மாட்டு அனுபவமே சுத்தமாக கிடையாதுங்க. நம்ம பரம்பரையிலேயே மாடு இல்லைங்க. நம்ம தாத்தா இதிலிருந்து அப்பாவோ யாருமே மாடே இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு சரி வீட்டு யூஸ்க்காக வாங்கியிருந்தேங்க. அது பார்த்தோம்னா சரி இது பரவலாக நம்மளுக்கு ஒரு நல்ல இதாக பரவலான்னு சொல்கிறது கூட நம்மளுக்கு வந்து செட் ஆகுதுங்க. உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கு மாடு எல்லாருமே நம்ம பண்ணைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உண்மையாக அது செட் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு தொழில்னு இருக்குங்க. நம்மளுக்கு வந்து மாட்டு பண்ணை வந்து செட் ஆகிடுச்சுன்னா என்ன நம்ம இதை இதில் பார்த்தோம்னா டாக்டர் செலவு உண்மையாகவே இது வரைக்கும் இல்லைங்க. இதுக்குமே எப்படின்னு தெரில, செனை ஊசி போடுறதுக்கு மட்டும்தான் டாக்டர் வருவாருங்க. மற்றபடி டாக்டர் செலவுன்னு இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லைங்க. அதனால் நம்மளுக்கு நல்லா ஒத்து வருதுங்க. மாட்டு பண்ணைங்கிறது வந்து நல்லா ஒத்து வருது. அதனால் நான் சரி அந்த இதையே நம்மளுக்கு செட் ஆகி வரும்போது நாம் இதையே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. செட்டை கொஞ்சம் காட்டுங்க சார். இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறதையும் சேர்த்தே காட்டுங்க. சரிங்க சார். இப்போ எப்படி செட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு 4-5 மாடு கட்டுற மாதிரி தான் பண்ணியிருந்தேங்க.
சரி இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு 15 மாடு இப்போ கட்டுற மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. தேவைப்படும் பட்சத்தில் வந்து இன்னும் அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு இடம் நம்ம சொந்த லேண்ட் இருக்குங்க, அது நம்மளதே தாங்க. அது வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. செட்டை பார்க்கலாங்க சார். ஆரம்பத்தில் இந்த சாலையில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த சாலை இல்லைங்க சார், இதில் வந்து ஆஃப் மட்டும். இந்த இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பாதி மட்டும்தான் இருந்துச்சுங்க. இதை வந்து நம்ம நம்ம இடம் நல்லா இடைஞ்சலாக இருக்குங்க. அதனால் சரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால பெருசு பண்ணியிருக்கேங்க சார். பார்க்கலாங்களா சார்? பார்க்கலாம். நீங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கீங்க சார் இந்த செட்டை? சரி, நீங்கள் 21க்கு அகலம் வந்து 21ங்க, நீளம் வந்து 42ங்க சார். ஒரு 15 மாடு அந்த இதில் கட்டிக்கலாங்க. இந்த செட்டை உள்ளே பார்க்கலாங்களா சார்? பார்க்கலாம். இது மாடு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் சார்? ஆமாங்க. தண்ணி குடிக்கிற அளவுக்கு தீவனம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் இதுலேயே செட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? சூப்பராக பண்ணிட்டீங்க. இதில் வந்து தீனி போட்டுக்கலாங்க சார். இதில் வந்து தண்ணி இது பண்ணிக்கலாங்க. இதுலையே பண்ணலாட்டி இந்த நம்ம போசி வச்சுருந்தோம்னா இந்த போசியை எடுத்து கூட வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாங்க சார். இது வாஷ் பண்ணி வைக்கணும்னா அந்த பைப்பு வச்சுருக்கேங்க, உள்ளுக்குள்ளே வந்து அந்த பைப்பு செட் பண்ணியிருக்கேங்க. இந்த தீனியில் வந்து ஏதாவது டஸ்ட்டோ அந்த இது இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணி விட்டு இந்த பைப் வழியாக தண்ணி வெளியே கொண்டு வந்துக்கலாங்க. அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லா யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. இது எங்கேயாவது பார்த்தீங்களா சார்? இல்லை நீங்கள் நம்மளுக்கு உங்களோட ஐடியா தான், ஆனால் சூப்பராக பிளான் பண்ணியிருக்கீங்க சார். சாலை அதே மாதிரி நீங்கள் மேலே வந்து ஓலை தான் போட்டிருக்கீங்க. ஓலைக்கீத்தில் போட்டு மேலே தகர சீட்டு அந்த மாதிரி. இது எப்போ சார் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்க? சார் அது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவாங்க, கூடி சீக்கிரம் பண்ணிடுவாங்க. இப்போ மாடுகளுக்கு வந்து நீங்கள் 20 மாட்டுக்கு தேவையான 15 போட்டிருக்கீங்க பண்ணியிருக்கேங்க சார். 20 மாடுக்கு தான் எய்ம் பண்ணுங்க. அது நம்ம அந்த தாலி வச்சு அந்த காடி அளவு பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லாம் கம்மியாயிருச்சுங்க. அதனால் ஒரு 15 மாட்டுக்கு தான் வர மாதிரி தான் பண்ணியிருக்கேங்க. அது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம்னா ஒரு 20 மாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி பண்ணியிருக்கலாங்க. மாடு வந்து சார் சாணம்லாம் போடும், அதே சமயம் யூரின்லாம் வெளியேற்றும். அதுக்கு நீங்கள் தனியாக என்ன சார் செட் பண்ணியிருக்கீங்க நம்மளோட? சார் நம்ம இந்த செட்டு பார்த்தோம்னா டேப்பர் இந்த 2 சைடு இந்த மாதிரி இப்படி டேப்பர் வர்ற மாதிரி சென்டராக இந்த டேப்பர் இப்படி வருங்க. இந்த டேப்பர் வந்து யூரின் இது வந்து தனி இந்த சைடு இந்த டேப்பர் கொடுத்து இதில் போய் வெளியே போயிருங்க. இதுலேயே போயிடும் இல்லைங்களா? ஆமாம், அது இன்னும் வேலை இருக்குங்க, பண்ணிகிட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த மேலே பரப்பு ஜல்லி காங்கிரீட் போடுவாங்க, போட்டதுக்கப்புறம் அந்த இது ட்ரைனேஜ் மாதிரி சின்னதாக வந்துடுங்க. சாணி வந்து நம்ம சில பேர் சொன்னாங்க இப்படி ஒரே சைடு மாடு இந்த பக்கம் கட்டுற மாதிரி சொன்னாங்க. அது நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தா அந்த வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகுங்க. அதனால சரி 2 சைடு இருந்துச்சுன்னா நம்ம சாணி ஒழிக்கிறீங்க, இந்த சைடு இருந்து இப்படி ஒழிச்சிக்கலாம், இந்த சைடு இருந்து இப்போ இந்த 2 குயிக்காக கொஞ்சம் வேலையை சீக்கிரமாக பண்ணிக்கலாங்க. அதை எய்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஓகே சார். ஃபுல்லாகவே இந்த சைடில் அந்த மாதிரி தான் நீங்கள் செட்டே பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இந்த ஐடியா நீங்கள் தான் பண்ணது இல்லைங்களா சார்? ஓகே. டியூப்பில் வந்து இந்த தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணியிருந்தீங்க, அதை பார்க்கலாங்களா சார்? சரி. ஆமாம், அது சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம தோட்டத்தில் தான் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். சரி சரி. இவர் தாங்க அப்பா. சரி ஐயா, வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? சரி சார், பார்க்கலாங்க சார். இந்த இதுதானுங்க சார்? ஆமாம் சார், இதுதான் எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி சரி. இப்போ பார்த்தோம்னா மோட்டர் எடுத்து விட்டால் மட்டும்தான் இதில் தண்ணி வந்துச்சுன்னா மோட்டர் பம்ப் பண்ணோம்னா இதில் தண்ணி அங்கங்கே பம்ப் பண்ணிக்கலாங்க சார். எல்லா இதுலேயும் பம்ப் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து ஊற்றுற டைமும் நம்மளுக்கு மிச்சமாகுது. இதே வந்து அந்த செட்டில் நம்ம இப்போ வச்சிருக்கு தண்ணி வைக்கிறது வந்து அந்த பக்கம் மேலே வந்து சின்டெக்ஸ் ஒரு 1500 லிட்டர் அந்த சின்டெக்ஸ் மாதிரி வச்சு தாங்க நம்ம அந்த பைப்லைன் போடணுங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னா தண்ணி எடுத்து ஊற்றுற அதில் ஒரு 1/2 hour டைம் நம்மளுக்கு சேவ் ஆகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டைம் குயிக்காக வேலை முடியுமோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருக்கேங்க. சூப்பராக யோசிச்சிருக்கீங்க சார். எனக்கு இதுதான் இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் போகணுங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க. இது தண்ணி மட்டும்தான் வருங்களா இல்லை வேறு என்னென்ன சார் வருது? இல்லை சார், தண்ணி மட்டும் தாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இல்லைங்களா? ஆமாங்க. இல்லை, இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல சார். இல்லை, நம்மளுக்கு அந்த டைம் அதாங்க சார், கொஞ்சம் யோசிச்சு பண்ணோம்னா டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது இது பண்ணுறதுனால நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். இப்போ தீவனம்லாம் என்ன சார் கொடுத்துட்ருக்கீங்க, அதை பார்க்கலாங்களா சார்? தீவனம் வந்து இப்போதைக்கும் செல்ஃப் இல்லைங்க. அந்த கோயிலுக்கு போயிருந்தாங்க, பண்ணாரிக்கு போயிருந்தாங்க. அதனால் எடுத்து ட்ரம்மில் போட முடியல, டைம் சரி கரெக்டாக போச்சுங்க. இது பார்த்தோம்னா பீர் வேஸ்ட்டுங்க. பீர் வேஸ்ட் சார் கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாம், மாட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததுங்க சார்? மாட்டு தீவனம் 2 மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. வேறு எதுவும் இல்லை? வேறு நம்ம இன்னும் ஏதோ இதுலேயே நல்லா இது இருக்குங்க.
மாட்டு தீவனம் வந்து அங்கே தொட்டியில் வச்சுருக்கேங்க சார். இப்போ நீங்கள் பால் கறக்கிறதுக்கு வந்து நீங்கள் மிஷின் தான் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார், மிஷின் தான் பயன்படுத்திட்டு இருக்கேங்க. மிஷினில் கறக்கிறது எளிமையாக இருக்குங்களா சார், உங்களுக்கு கையில் கறக்கிறது நல்லா இருக்குங்களா சார்? இல்லை, மிஷினில் வந்து பார்த்தோம்னா அதான் நான் சொன்ன மாதிரி டைம் சேவ் பண்ணணும்னா அந்த எல்லாமே குயிக்காக நம்மளுக்கு வேலை முடிக்கணும்னா அந்த ரெண்டும் ஈக்குவல் தாங்க. மிஷினில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இந்த தோல் வலி இந்த இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குங்க. கையில் பார்த்தோம்னா அந்த பால் கறந்து அந்த தழும் மாதிரி வந்துருந்துச்சுங்க, கொப்பளை மாதிரி வருங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த இது நம்மளுக்கு அந்த இது இல்லைங்க, அதனால சரின்ட்டு அப்புறம் மிஷின் இந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக அந்த கையில் கறந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்களா சார்? சார் கண்டிப்பாக ஒன்று தோல் வலி வருங்க. அப்புறம் அந்த கையில் என்ன வருங்க சார்? சார் ஒவ்வொருத்துக்கு வந்து அந்த அலர்ஜி மாதிரி அந்த எண்ணெய் இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த மேலே கொப்பளை மாதிரி கையில் கறக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாருக்குமே இருக்குங்க. அந்த விரலில் வந்து மடக்கி கறக்கும்போது அந்த கொப்பளை மாதிரி வந்துருக்கு, அந்த மரத்து போய் தோல் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க சார். அது எல்லாருக்குமே வருங்க. அதனால தான் சரி பார்த்துட்டு மாடு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, சரி மிஷின் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால மிஷின் போட்டுங்க சார். அது இப்போ நீங்கள் இந்த கம்பியெல்லாம் வச்சுருக்கீங்களா சார்? இப்போ மாடுகளுக்கு வந்து இந்த கம்பி வந்து இங்கே என்ன சார் பண்ணுவீங்க? பால் கறந்துட்டு லைனாக வந்து லைனாக கட்டிடுவேங்க. பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே எது கறக்கிறோமோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாடு அந்தந்த டைம் பால் கறக்கிற டைம் வந்து அந்த மாட்டுக்கு இப்போ அந்த டைமில் காலையில் 5 மணின்னா ஈவினிங் 5 மணிங்க. நம்ம வந்து ஒரு மாடு காலையில் மாற்றி கறந்தோம்னா ஒரு மாடு காலையில் ஃபஸ்ட்டு கறக்கிற மாடு காலையில் வந்து அரை மணி நேரம் லேட்டாக கறந்தோம்னா அப்போ பால் எச்சா வருங்க, காலையில் பால் கம்மியாயிருங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கறக்கிற மாடு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி லைனாக 1 2 3 4 5ன்னு கட்டிடுவேங்க. ஃபஸ்ட்டு கட்டிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு டெய்லியும் எந்த மாடு ஃபஸ்ட்டு கறக்கிறோனோ அதே மாதிரி தான் டெய்லி கறப்பேங்க சார். செகண்ட் எந்த மாடு கறக்கிறோன்னா அது 2வது அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த 5-10 மாடு தங்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரங்கும்போது நம்ம பால் எச்சுக்குமே அந்த மாதிரி ஆகுதுங்க. அதனால் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் பிரித்து அந்த மாதிரி கட்டினோம்னா அந்த மாடு அந்த டைமுக்கு 5 மணிக்கு கறக்கிற மாடு 5:10 அந்த மாடு முடிஞ்சிருங்க. அடுத்தது 5:10 மேலே 2வது மாடு அந்தந்த டைம் கரெக்டாக மேட்ச் ஆகிக்கிங்க, பால் எச்சு கம்மியாகாமல் ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க சார். அதனால் இந்த இது பண்ணியிருக்கேன், சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. எல்லாமே இது நீங்கள் இப்போ மற்றவங்க பார்த்தாலும் இருந்தாலும் நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா சார்? இதில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார். ஒவ்வொன்றா நீங்கள் கட்டும்போது மாடு அவுத்துட்டு போகாது இல்லைங்களா இந்த கம்பியில்? சார் அவுக்க நல்லா அடிச்சு தான் கட்டி ஆழமாக நீங்கள் அடிச்சு தான் கட்டியிருக்கீங்க. ஆமாங்க. நல்லா உருவாது எதுவும் பண்ண. சரி, இப்போ இந்த மாடுகளை முன்னாடி பார்க்கலாங்களாங்க சார்? சார் பார்க்கலாம். ஆமாங்க சார், போய் பார்த்துக்கலாம். எல்லாமே மேய்ச்சலுக்கு தான் விட்டுருக்கீங்க? எல்லாமே மேய்ச்சலுக்கு தான் விட்டுருக்கேங்க சார். இங்கே 5 மேலே 5 10 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க சார். இது நம்ம லேண்ட் இருக்கிறதுனால தெரியல இல்லைங்களா சார்? ஆமாங்க, கண்டிப்பாக லேண்ட் இல்லைன்னா கொஞ்சம் சிரமம். கண்டிப்பாக லேண்ட் இல்லாட்டி இந்த பண்ணையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாதுங்க. சொந்தமாக லேண்டு கண்டிப்பாக அவசியம் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கணுங்க சார். ஓகே, அப்படியே மாடுகளை ஒவ்வொன்றா ஜஸ்ட்டு பார்க்கலாங்களா சார்? சரிங்க சார். இது சனியாக இருக்குங்க சார், 8 மாதம் ஆச்சுங்க. செகண்ட் ஏற்று மாடுங்க சார். இது ஃபஸ்ட்டு நான் இன்னொன்று சொல்லணும்னா நான் எப்போவுமே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஏற்று மாடு தான், அதாவது கிடாரி அந்த இதுதான் கண்ணுக்குட்டி போடாத மாடு தான் ஃபஸ்ட்டு வாங்குவேங்க. கிடாரியை வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு மாடு கண்ணுக்குட்டி போடணும். ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இது பால் கம்மியாகும் அப்படின்னு. கம்மியானாலும் ஃபஸ்ட்டு இது கம்மியானாலும் 2வது இதில் வந்து நாம் கொண்டு வந்துக்கலாங்க. அதனால் நான் வச்சுருக்கிறது எல்லாமே எல்லா மாடுமே வந்து தலையீத்து மாடு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேங்க சார். இப்போ இது வந்து ஃபஸ்ட் இது முடிஞ்சு இப்போ 2வது இது 8 மாதம் சனியாக இருக்குங்க. பக்கத்தில் போகலாங்க சார். இது பார்த்தோம்னா பால் மடியே இருக்காதுங்க. ஆனால் 14 லிட்ரு ஒரு நாளைக்குங்க சார். ஓகே, என்ன இன மாடுங்க சார் நம்மளுக்கு? சார் இது கலப்பின மாடு தாங்க சார். இது நாட்டு இதுவும் இந்த சிந்து இது 2 கலப்படம். அதுதான் இந்த மாடு. ஆமாங்க. நல்லா சாதுவான மாடு தான் இல்லைங்களா? சரி, குழந்தையில போய் உட்காந்தாலும் ஒன்றும் பண்ண மிஷினில் எல்லாருமே சொல்லுவாங்க மிஷின் மாட்டினோம்னா கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னு. நான் பாருங்க இந்த மாடு நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டிருக்குங்க. 3 நாள் தான் கையில் கறந்தாங்க. 4வது நாள் எடுத்து மாட்டினேன், சாமி சிலை மாதிரி அப்படியே நிற்கிதுங்க. எது நம்மளுக்கு அதான் செட் ஆகுதுங்க சார். ஒன்றுமே பண்ணல இல்லை? எதுவும் ஒன்றும் பிடிச்சோ இல்லை எது பண்ணி எதுவும் பண்ணலைங்க. மிஷினில் மாட்டினோம்னா ஒரு சில மாடுக்கு பார்த்தோம்னா கால் தூக்கி உதைக்கிறதுக்கு பார்க்க அந்த இது பார்க்குங்க. நான் இந்த மாடு பார்த்தோம்னா இப்போ தான் ஃபஸ்ட் ஈத்து தலையீத்து மாடு
மிஷினில் போட்டாலும் அப்படியே நிற்குதுங்க, கொஞ்சம் கூட அசைக்கிறது இல்லைங்க. அதுவும் ரெண்டு ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்ததுங்க. சினையே நிற்கலைங்க. எல்லாருமே வேண்டாம் கொடுத்துடலான்னாங்க. மாடு நல்லா இருக்குது, வேண்டாம் இருக்குது அப்படின்னு பார்த்தேங்க. அப்புறம் இப்போ ஊசி போட்டு 6 பல்லு ஆச்சுங்க. இது 6 பல்லுங்க மாடுங்க. இப்போ செனை நிற்க வச்சுருக்கேங்க சார். எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. வயசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி, வயசான மாதிரி இன்னும் நிற்காது, செனைக்கு நிற்காது அப்படின்னு. 6 பல்லுக்கு மேலே வந்துச்சுன்னா செனைக்கு நிற்காது அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் இருக்குது அப்படின்னா ஒரே இதில் விற்கக்கூடாது. நான் வாங்கினது வந்து எதுவுமே விற்கக்கூடாது, ஃபஸ்ட்டு இதில் வாங்கினது வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுருந்தேங்க. அதே மாதிரி இதுக்கு மட்டும்தான் ஒரு 5-6 டைம் ஊசி போட்டிருப்பேங்க. அப்புறம் கர்ப்பப்பை சுத்தம் பண்ணி அப்புறம் செனைப்பை நிற்க வச்சுருக்கேங்க சார். இது 7 மாதம் செனையாக நிற்கிதுங்க. இப்போ இன்னொரு 3 மாதம் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. இந்த சினை ஊசி வந்து எந்த மாதிரி போடுவீங்க சார் நீங்கள்? அது எப்படி போட்டால் நல்லா அந்த செனை நிற்குங்க சார்? அது செனை ஊசி பார்த்தோம்னா ஹெச்எப் எல்லாமே இந்த இதை பண்ணிகிட்ருக்குங்க. அதை நம்ம டாக்டர் தியாகன்ட்டு அவர் இருக்காருங்க சார். அவர் இன்ஃபர்மேஷன் அவர் மட்டும்தான் இங்கே நம்ம இதுக்கு வந்து அவர் மட்டும்தான் வந்து ஒவ்வொன்றுக்கு சொல்லிடுவாருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அது அவர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டோம்னா, இப்போது மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 4 நாள் 1 வாரத்துக்குள்ளே கால்சியம் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதே மாதிரி போட்டோம்னா அந்த அடுத்த இது வரைக்கும் எந்த செலவுமே இல்லைங்க சார். அவர் நம்ம டாக்டர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவோங்க. அடுத்த ஈத்து வரைக்கும் அந்த டாக்டர் செலவே வைக்கிறது இல்லைங்க. செனை ஊசிக்கு மட்டும்தான் டாக்டரை கூப்பிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க சார். நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க கண்டிப்பாக சார். அதுவும் இது அந்த ரெண்டுமே வந்து இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து 9 மாதம் செனைங்க சார். அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு, இல்லை இங்கே மேய்ஞ்சிட்ருக்கிறது. அங்கே இருக்கிறது வந்து கண்ணுக்குட்டி இப்போ போட்டு 1 வாரம் ஆச்சுங்க. அப்போ இது வந்து 4 மாதம் செனைங்க சார் ஊசி போட்டு. எல்லாமே நம்ம இந்த 2 ஜெர்சி சுத்த ஜெர்சிங்க சார். இந்த இது அது வந்து நம்ம இதில் சொல்லுவாங்களே சிவாஜி ஹெச்எப் அந்த மாதிரி அந்த மாடுங்க சார். அது சிவாஜி ஹெச்எப், அதை அப்படியே பார்க்கலாங்களா சார்? சார் அது என்ன சார் சிவாஜி ஹெச்எப்ங்கிறது என்னங்க சார்? அந்த செம்மி வெள்ளை அது ஜெர்சி இதுதாங்க சார். ஆனால் பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சுக்கிறாங்களே. சிவாஜி ஹெச்எப். ஆமாங்க. இப்போ மாடு பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குங்க சார். பால் 6, 12 அந்த மாதிரி கரெக்ட் 12 லிட்டர் வரைக்கும் கரெக்ட். கண்டிப்பாங்க. அதாவது சரியான விகிதத்தை சரியாக சொல்கிறீங்க. இருக்கிறதா கரெக்டாக ஃபேக்டாக சொல்லிட்டீங்க. இதில் பொய் சொல்லி இது பண்ணுறதுக்கு இல்லைங்க. நான் பண்ணிட்டு இருக்கிறத வந்து நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேங்க. நம்ம சொந்தமாக பண்ணுறதுல வந்து பொய் சொல்லியோ இல்லை எச்சா சொல்லியோ அது எதுவும் ஆக போகிறதில்ல. இதில் எந்த லாபம் நட்டம் வந்தாலும் நாம தான் இது பார்க்க போகிறோங்க. ஆமாங்க. அதனால் நம்ம அதில் சொல்கிறதுல வந்து அதில் என்ன இருக்குது? ஆமாம் சார். ஆமாம். இப்போ இது என்ன மேய்ஞ்சிட்டு இருக்கு சார் மாடுங்க? சார் கம்மந்தட்டு தாங்க. இந்த 3 இது கம்மந்தட்டு வச்சுருந்தேங்க. இப்போ எல்லாம் இந்த 2 இது முடிஞ்சதுங்க. இப்போ வந்து மேலே கட்டி விட்டுருக்கேங்க சார். கீழே வந்து இந்த சோளம் வச்சுருந்தாங்க அந்த அந்தனப்பில். அப்போ அது வந்து அறுத்து நம்ம சரி இருக்குது அப்படிங்கிறதுனால சேஃப்டிக்கு கோம்பு மாதிரி போட்டு விட்டுட்டேங்க. அது இன்னும் 2-3 மாதத்தில் மழையை நம்ம சைடு மழை சுத்தமாக இல்லைங்க. அதனால் எப்படி இருந்தாலும் இந்த சித்திரை வைகாசி மாதம் வந்து வறட்சி கண்டிப்பாக வருங்க. அதனால் சரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுப்பு மட்டும் சோளம் வச்சு கோம்பு மாதிரி போட்டு விட்டேங்க. இப்போ இங்கே இருக்கிற மாடுகள் 5 மாடுகள் கட்டியிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். இதில் எத்தனை சினை சார்? எத்தனை நார்மலாக கால் கறக்கிற மாடுங்க சார்? இதில் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு மாடு வந்து 4 மாதம் சினைங்க. இந்த மாடுங்க. இது வந்து 3 இப்போ தான் ஊசி போட்டு ஒரு மாதம் ஆச்சுங்க சார். இது வந்து 3ஆம் நேற்றுங்க சார். அது வந்து 2ஆம் நேற்று இப்போ போட்டுருச்சுங்க. இது 2 முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 3ஆவது ஊசி போட்டிருக்கேங்க. அதுக்கு 3ஆவது ஊசி போட்டிருக்கேங்க. அது அந்த பக்கம் இருக்கிறது வந்து 3ஆம் நேற்று மாடுங்க சார். இது நம்மக்கிட்ட வந்து 3 இது கண்ணுக்குட்டி போட்டுருச்சுங்க. அது இந்த மாடு வந்து 3 கண்ணுக்குட்டி போட்டுருச்சுங்க. இன்னும் இதுக்கு இதுக்கு பலனுக்கு வரலைங்க. இன்னொரு மாதத்தில் வந்துடுங்க. அப்புறம் ஊசி போட்டோம்னா 4ஆம் நேற்று அந்த மாதிரி ஆயிருங்க. ஆமாங்க. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் கை கொடுத்ததே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே இந்த மாடு தாங்க. எவ்வளோ வயசாச்சுங்க இந்த மாட்டுக்கு? சரி, அது நம்ம அதாங்க ஃபஸ்ட்டு இதுலேயே நான் வாங்கிட்டு வந்திருந்ததுங்க. இது நான் இதுவும் இன்னொரு செம்மி கலரில் இன்னொன்று வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அது வந்து அப்போ மிஷின் இல்லைங்க, கையில் தான் கறக்கணுங்க. அந்த காம்பு வந்து பார்த்தோம்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க. இதுவும் அதுவும் 2 ஒட்டுக்க வாங்கிட்டு வந்து சரி அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றிட்டு தான் அந்த மாடு வாங்கிங்க 2ஆவது. அப்புறம் அதுக்கப்புறம் இது 3ஆம் மாடு இது வாங்கியிருந்தேங்க. இப்போ மொத்தமாக நீங்கள் வெளியே வாங்கினது எத்தனை மாடுங்க சார்? சார் ஃபுல்லாகவே வெளியே தாங்க சார் வாங்கியிருக்கேன். கண்ணுக்குட்டி வந்து அது பொட்டைக்கண்ணாக இருந்தாலும் காலக்கண்ணாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கண்ணுக்குட்டி வச்சுருந்தோம்னா டைமு ரொம்ப ஒன்று பால் கறக்கிறது டைம் வந்து ஜாஸ்தி ஆகுதுங்க. அது ஒரு மாதம் வச்சுட்டு நான் கொடுத்துருவேங்க. அது ஏன்னா அந்த
கன்றுக்குட்டி பால் விட்டு மறுபடியும் இது பண்ணி அதை செனைக்கு பலனுக்கு வர்றதுக்குள்ள நம்ம டைம் வந்து நிறைய இழுத்துக்குதுங்க. அதனால் நான் கன்றுக்குட்டி வந்து வச்சுக்கிறது இல்லைங்க சார். அது காலக்கண்ணாக இருந்தாலும் சரி, கிடாரி இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு மாதம் அந்த மாதிரி வச்சுட்டு கொடுத்துட்றீங்க. ஓகே, கரெக்டாக மூவ் பண்ணால் நம்ம சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா? அதை வச்சுருந்தோம்னா அதுக்கு நம்ம டைமு பால் கறக்கிற டைமு நான் இதை வச்சது வந்து இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஒரே குறிக்கோளாக பார்த்துட்ருக்கேங்க. உண்மையை சொல்லணும்னா போயிட்டு மாதிரிங்க எனக்கு வந்து பால் ஜாஸ்தியாக கறக்கணுங்க. மாடு கன்றுக்குட்டி வச்சு நான் கன்றுக்குட்டியில் வளர்த்தி அந்த இது பண்ணுற இதில் இது பண்ணலைங்க. அதனால் சரி ஒரு மாதம் வரைக்கும் அந்த கன்றுக்குட்டி வச்சுட்டு கன்றுக்குட்டி விட்டுருவாங்க. அப்புறம் பால் வந்து நம்ம சுத்தமாக கறந்துக்கலாங்க. ஓகே, என்ன சொசைட்டிக்கு பால் ஊற்றிட்டு இருக்கீங்க சார்? அரோமாங்க. ப்ரைவேட் சொசைட்டிங்க. ப்ரைவேட்டில் வந்து 40, 41 அந்த மாதிரி வந்திருக்குங்க. மெசேஜ்லேயே இருக்குங்க, நம்ப மாட்டாங்க. 41, 42 அந்த மாதிரி 37 35 அந்த மாதிரி 35 கம்மியே இல்லைங்க சார். பரவாயில்லைங்கிறீங்க. ஓகே, அப்படி ப்ரைவேட் இது வந்து கண்டிப்பாக பரவாயில்லைங்க. ஏன்னா 38, 39, 40, 41, 42 வரைக்கும் என்றதை வந்திருக்குங்க. 41 ரூபா 22 பைசா வந்திருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா 42 ரூபா கூட வந்திருக்குங்க. 38, 41, 40, 39 அந்த 37க்கு கீழே இன்னும் வந்ததில்லைங்க சார். இதுக்கு வந்து பருத்தி கொட்டை அது இதெல்லாம் போட சொல்லுவாங்க. நான் செலவு முடிஞ்ச அளவுக்கு செலவு கம்மி பண்ணி நம்ம வருமானம் ஜாஸ்தி அந்த மாதிரி இது பார்த்துட்ருக்கேங்க. சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். அதாவது எப்படி நம்ம வந்து தனித்துவமாக தெரியுறீங்க சார். எத்தனையோ பேர் தான் நான் சந்திச்சிருக்கேன். சரி, நீங்கள் உண்மையிலே தனித்துவமாக தெரியுறீங்க சார். கண்டிப்பாக இல்லை, என்னோட எய்ம் வந்து ஒரு இதில் போயிட்டுருக்கேங்க சார். அதனால தான் நான் என்னோடய குறிக்கோளை வந்து போய் அடையிற வரைக்கும் நான் அந்த இது கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே சார், ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஓகே, இல்லை சார், ஒரு பிளான் பண்ணி பண்ணால் தான் சார் நல்லா வரும். கண்டிப்பாங்க. இது மாட்டு பண்ணையில் வந்து எதுவுமே ஒரு பிளான்லாம் பண்ணோம்னா டைமு ஜாஸ்தி ஆகுங்க. இந்த மாடு இது எல்லாமே கொஞ்சம் இதாகிருங்க. எதுவுமே ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்டு போடுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு ஐடியா பண்ணிக்கணுங்க. அப்படி பண்ண மாதிரி வேலையே அதே மாதிரி தாங்க சார். டைம் நம்ம இந்த டைமுக்குள்ளே இது முடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆகிக்கலாம். அந்த மாதிரி அந்த டைமை வந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்த இதை வந்து ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ தாங்க சார். டைம் ஃபுல்லாக சேவ் தாங்க. இப்போ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க சார் நம்ம ஃபார்மில்? நீங்கள் மட்டும் தான் பண்ணுறீங்க? நான் ஒரே ஆள் சார். இல்லை, 10 மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் போதுங்க. ஒரு ஆள் இருந்தால் அதாங்க நான் சொன்னேன் இல்லைங்க, காலையில் பால் கறக்கிறது வந்து 1 மணி நேரம் தாங்க, 1.25 மணி நேரங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு வரக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க. இன்னும் கவர்மெண்ட் சொசைட்டி பார்த்தோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்மளுக்கு அங்கே பார்த்தோம்னா ஒரு 28, 29, 30 டச் ஆகலைங்க. சரி, ஒரு 3 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறதுனால ஒரு பால் ஜாஸ்தியாக வருதுங்க. ஒரு லிட்டருக்கு 9 ரூபா 10 ரூபா எச்சா வரும்போது 60 லிட்டர் 70 லிட்டருங்கும்போது நம்ம அந்த கணக்கு போட்டு பார்த்தோம்னா இது ஓகே. ப்ரைவேட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் தானே, ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடுங்க. அதனால் சூப்பர் சார். அதாவது நிறைய விஷயங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிச்சு. இல்லை, அந்த ப்ரைவேட்டில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உண்மையை சொல்லணும்னா அங்கே ஒரு நைட் ஷிஃப்ட்டுக்கு வர சொன்னாலும் இல்லை வர முடியாது அப்படின்னு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதாவது அவங்க இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான். ஒரு இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போனோம்னா அப்படி தாங்க. ஏன்னா நம்ம வேலை செய்யறதுக்கு போயிருக்கிறோம், அப்புறம் நாம் பண்ணணுங்க. வேலைக்குன்னு போகும்போது அப்புறம் நம்மளுக்கு அதை விட்டு வேறு வேலை இல்லை. ஆனால் இது வந்து அப்படி இல்லைங்களே, நாம் பார்த்து பண்ணுறது தாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா சரி தள்ளி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம். இதே மசால் பில் பாருங்க, ஒன்று நான் வந்து காலையிலேயே வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால காலையில் 9:30க்கு மேலே வந்தோன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்தோன்னா அந்த மாட்டுக்கு அன்றைக்கி தேவையான மசால் பில்லை அறுத்து கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதே மாதிரி இந்த மசால் பில் வந்து கட் பண்ணி போட்டோம்னாங்க, இப்போ 10 மாட்டுக்கு பார்த்தோம்னா கட் பண்ணாமல் போட்டோம்னா 10 செமை போடணுங்க. கட் பண்ணி போடுறதுனால 5 செமை இருந்தால் போதுங்க, அறுத்தா போதுங்க. எல்லா மாட்டுக்கும் போட்டுக்கலாங்க சார். அதனால் அந்த தீனி செலவு அறவே இல்லைங்கிறீங்க. இல்லை, கட் பண்ணி சாப்பிட்டுல கட் பண்ணி போட்டோம்னா அந்த தீனி செலவு பாதிக்கு நம்மளுக்கு மிச்சங்க. அதனால் அந்த கட் பண்ணுற மிஷினை ஒன்று வாங்கியிருந்தேங்க. மாட்டு சாணத்தை என்ன சார் பண்ணுறீங்க? சார், மாட்டு சாணம் நம்ம சொந்த பூமி இருக்குங்க, அதனால் அந்த நம்மளுக்கு பயன்படுத்திக்கிறேன். யாருக்கும் கொடுக்குறது இல்லை இல்லைங்களா சார்? இல்லை, வெளியே வாங்கினோம்னா எல்லாம் மண் அது இது இருக்குங்க. இது வந்து நம்ம கண்ணு முன்னாடி நாமளே வளைச்சி கொட்டுறதுனால சுத்தமான சாணி இது எருவு இருக்குங்களா, அதனால்
வெளியே கொடுக்குறது இல்லைங்க சார். நாமளே நம்ம தோட்டம் இருக்கும்போது சரி நாமளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து யூரின் இது இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து நம்ம அந்த சொட்டு நீர் இதில் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அந்த வாழைக்கு வர்ற நோவு, அந்த சருகு நோவு, அந்த இதெல்லாம் வர்றதில்லைங்க சார். அதனால் அது அடுத்தது இது இந்த செட்டு முடிஞ்சது அடுத்த பிளானிங் அதுதான் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதுக்கு தான் முன்னாடி குழி எடுத்துகிட்ருக்குங்க. அதில் கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி அதிலிருந்து சொட்டு நீர் இதில் கனெக்ட் பண்ணி விடணுங்க. சார் சூப்பர் நேப்பியர் எத்தனை ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? சார் 1 ஏக்கரை மட்டும்தான் போட்டிருக்கோம். 1 ஏக்கர். 1 ஏக்கரா பத்துறது இல்லைங்க. அதனால் சரி இந்த 2 இதையும் போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறதுனால உழவு ஓட்டி விட்டேங்க சார் கீழே. அதுக்கு சூப்பர் நேப்பியர் இங்கே தான் பயிரிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? கீழே பாருங்க சார். அந்த அது நம்மளது இல்லைங்களா சார்? இல்லை, இதுவும் நம்மளது தாங்க. அதுவும் எங்களது தாங்க. அடுத்து வந்து இந்த கீழே இந்த செட்டுக்கிட்டையும் அது கீழேயுமே சூப்பர் நேப்பியர் போட்டு இந்த இது வந்து மசால் புல் போட்டுக்கலாம், கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு பிளான். ஆமாங்க. நம்ம மசால் புல் இருந்துச்சுன்னு இன்னும் பால் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்குங்க. அப்படின்னு தான் ஊற்றுறங்க. அதாங்க நான் சொன்ன மாதிரி 10 ரூபா 11 ரூபா டிஃப்ரெண்ட் வருதுங்க. அதனால தான் சரி அப்படின்ட்டு எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா பாதி பேர் ஆவினில் ஊற்றிட்டு இருக்காங்க, பாதி பேர் ப்ரைவேட் சொசைட்டியில் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்படிங்களா சார்? ஆமாங்க. சரி, இது நாளைக்கு பொங்கலாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பொங்கல்லாம் வேறு லெவலில் கொண்டாடுவீங்க சார்? நாளானிக்கிங்க சார். ஆமாம், மாட்டு பொங்கலுக்கு. ஆமாங்க. எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருவீங்க? ஆமாங்க சார். தட்டு வெட்டுறதுக்கு மிஷின் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க சார். கட் பண்ணிக்கலாங்க. சார் நிறைய தகவல்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தாலும் தன்னுடைய வேலையை வந்து விட்டுட்டு இந்த ஒரு மாட்டுப்பண்ணை தொழில் மூலமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக உள்ளே வந்திருக்காருங்க. மும்மடங்கு அவருடைய வருமானத்தை வந்து உயர்த்தி இருக்கிறதா அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியும் தொடர்ந்து பாருங்கள். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.